விது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து டிலானி எங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. விது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குமே. அவனுக்கு கூடிய அந்த விருப்பங்களை வந்து அவன் தனியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ நான் தம்பி சொன்னான், வாழ்த்துக்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் மனுஷன் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கக்குள்ளே என்கிட்ட வந்து 10 பேரோ 5 பேரோ வந்து வேலைக்கு இல்லை என்ன தனியாக. நான் தான் கேமராமேன், நான் தான் வீடியோ எடிட்டர், நான் தான் தமிழ் எடிட்டர்னு. ரெண்டால் இப்போ நாங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் மனுஷன் டீம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து சனு, விது, ரதியம்மா, நான் என. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க, பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை, பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள் என பிரச்சனைகள் வந்து எதுவும் பண்ணாது. இருக்கிற வரைக்கும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி ஓகே மகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னம்மா மிது, நீ எப்படி இருக்கிறாய்? நல்ல சுகம். நல்ல சுகம். கொஞ்சம் தடிமன் ஓகே ஆயிரும். அது கொஞ்சம் தடிமன் ஓகே ஆயிரும். பார்த்தீங்கன்னா மக்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய திக் நிமிடங்கள் பயணங்கள் சிறப்பான முறையில் வந்து போய்கொண்டிருக்குனே. நான் நினைக்கிறேன் இரவு போட்டதோட வந்து 30 எபிசோடுன்னு, எபிசோட் 30. இன்றைய இது வந்து 31வது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னமா வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்தோம். இலங்கையில் எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம், லோ பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த வேலை எங்களுக்கு வந்து செலவு ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த காருக்குரிய பெட்ரோல் மட்டும் தானே. அடுத்த வந்து எங்கள் சமையல் எல்லாம் வந்து நாங்களே சமைச்சு சாப்பிடும், நாங்களே வந்து தங்கி நிற்போம் என்ன, வெளியிடங்களை தங்கி நிற்போம்ன்றது வந்து நான் தெளிவாக அவங்களோட சொல்லியிருந்தேன். நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குன்னு. அதாவது என்ன வர உங்களோட டீமில் வந்து ஆட்கள் குறையுதுன்னு சொல்லிட்டு அதுக்குரிய பதில் வந்து கண்டிப்பாக வந்து தந்தாகணுமே. ஒருத்தர மனசு வந்து கஷ்டப்படாமல் தான் அதுக்குரிய பதில் நாங்கள் தருவோம். என்ன சொன்னால், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்ல போனால், இப்போ நம்ம கூடவே இருக்கக்கூடியவங்க, பழகக்கூடியவங்க இறுதி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையிலே இணைஞ்சு வருவாங்கன்ட்டு வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து நடக்காத விஷயம். அது வாழ்க்கையில் வந்து நான் ஒவ்வொரு அனுபவத்திலேருந்து கற்றுக்கொண்ட விஷயம். இந்த யூடியூப் சேனல் இந்த சின்ன வயசு வாழ்க்கை எடுத்த அது வேறு விஷயம். எங்களோட யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சது பிறகு தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து பழகிருப்பாங்க, எத்தனை பேர் வந்து இப்போ காணாமல் மாயமாக போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய சக்திகள் வந்து கண்டிப்பாக தேவை. என்னென்னு சொன்னால், இப்போ விது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து டிலானி எங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்போ நாங்களும் வந்து சொல்லாமல் இவ்வளோ காலத்துக்கு மறைக்கே இல்லை. உண்மையாக இருக்கணும், எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுறதுக்காக நாங்கள் பர்சனலாக வந்து குரல் எடுத்து கேட்குறாங்கிட்ட நான் விஷயத்த சொல்லியிருந்தேன். நாங்கள் விதுவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்குமே. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஆளோட இணைந்து வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்கும். சில பேருக்கு ஒரு இடத்த போயிட்டு அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு தனியாக அந்த வேலையை வந்து செய்யணும் அப்படின்றது வந்து ஆர்வம் இருக்கும். அது வந்து எந்த இடத்துலையும் வந்து தவறுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம்னே. அப்போ அதனால் வந்து நாங்கள் விதுவோடலாம் வந்து கதைக்காமல் போகல. இப்போ அடித்தாலும் வந்து என்ன விது வந்து கோல் ஆன்சர் பண்ணி கதைப்பான். என்னென்னு சொன்னால், இப்போ அவனுக்கு கூடிய அந்த விருப்பங்களை வந்து அவன் தனியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறான். அப்போ நான் தம்பி சொன்னான், வாழ்த்துக்கள், என்ன நல்ல விஷயம் தம்பி, நீங்கள் வளர்கிற சந்தோஷம். சின்ன வேலைகள் வந்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக செய்தான்னு சொன்னால் ஓமன்னா செய்தான்னு சொன்னான். அதே மாதிரி எங்கள் டைம் வந்து உனக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக கேளு, அதே வந்து செஞ்சுட்டு சொன்னோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ கடைசி வரைக்கும் நாங்கள் 3 பேர் தானே, சனு, மிது, அனுஷன். இந்த 3 பேரும் என்ற பிராண்ட் வந்து எப்போவுமே வந்து மாறாது. என்றால் உங்களுக்கு தெரியும் மிது வந்து எவ்வளோ காலம் கூட என்னோட இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சனு வந்து 2 வந்தாலும் வந்து இப்போ மிதுவோட ஈக்குவல் அளவுக்கு வந்து சனவும் வந்திருக்கிறான். அப்போ ஒரு சிலர் வாராங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்களில் வந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு யாரையும் வந்து முழுமையாக நம்பக்கூடாது. அது என்னன்னா நம்ப மாட்டேன். விளங்குது, மிதுவாக இருந்தாலும் சரி சனுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து கடைசி வரைக்கும் என்ன முழுசாக வந்து நம்ப மாட்டேன், ஓரளவுக்கு நம்புவேன். அதாவது ஒரு மனிதனில் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்புவேன். ஆனால் அளவுக்கு மிஞ்ச நம்பிக்கை வந்து வைக்க மாட்டேன். இவங்க வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ மிதுவும் தான். இப்போ நான் வளரப்பறேன் இந்த இதுக்கு போகிறேன்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக நான் என்ன மனசார வாழ்த்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் செய்வேன். என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த வாய்ஸ் ஆஃப் மனுஷன் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கக்குள்ளே என்கிட்ட வந்து 10 பேரோ 5 பேரோ வந்து வேலைக்கு இல்லை என்ன தனியாக. நான் தான் கேமராமேன், நான் தான் வீடியோ எடிட்டர், நான் தான் தமிழ் எடிட்டர்னு தனியாக இருந்து ஆரம்பித்து இதை நான் செய்து வந்தேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம்னு சொல்லிட்டு அந்த பாதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி என்ன சொல்லிட்டு நான் மனசார வந்து அனுப்புவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அவனுக்கு ஒரு கனவு இருக்குன்னு தான் என்ன
ஏன்னா அப்போ அவனுக்குள்ளேயே வந்து நிறைய டேலண்ட் இருக்குன்னு, நிறைய நல்ல திறமைகள் இருக்குது. அந்த திறமைகளை வந்து வெளிக்காட்டுறதுக்கு இவங்களோட வந்து வெளிக்காட்டுறதை விட இப்போ அனுஷனோட வளர்ந்தன்றதை விட தான் வந்து வளர்ந்தணுமென்ற ஒரு பேரொண்டு அவனுக்கு வரது விருப்பம். அது வந்து தவறே இல்லைன்னு, அது வந்து நல்ல விஷயம். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தம்பி, என்ன தம்பிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து வந்து டிலானி எங்கே அப்படி சொல்லி கேட்குறீங்க, அவரும் அப்படி தானே ஒரு சில வேலைகளாலன்னு அவரும் வந்து இன்னொரு இதை விட்டு இன்னொரு வேலைக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கார், முயற்சி எடுத்து கொண்டிருக்கார். ஆனால் கூடிய விரைவில் வந்து அது நல்ல நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொடுறோம். இரண்டால் இப்போ நாங்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் மனுஷன் டீம் அப்படின்னு சொல்லி கேட்டாலே வந்து சனு, விது, ரதியம்மா, நான் என்ன 4 பேர் தான் எங்களோட வாய்ஸ் ஆஃப் மனுஷன் டீமில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் 3 பேர் தான் இப்போ நாங்கள் எங்களுடைய வெளிமாவட்ட பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து இப்போ நான் ஆழமாக அவங்களும் சொல்ல விரும்பல, உங்களுக்கு நான் கதைக்குள்ள உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேனே, ஒருத்தர் விருப்பத்தை வந்து நம்ம இது பண்ணிடலாது, அது நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். சரி, ஓகே. இப்போ மிது, சனு என்ன இப்போ நாங்கள் 3 பேர் தான் இப்போ நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து என்னோட கோஸ்ட் என்ன பேய் சம்மந்தப்பட்ட ஆத்மாக்கள் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்களை நாங்கள் வழங்கி கொண்டு வரோம். அது வந்து பொய்யான விஷயம் இல்லை, அது உண்மை சம்பவம். நிறைய பேர் ஒரு சிலர் நினைச்சு கொண்டிருக்காங்கடா, அதாவது 100க்கு ஒரு 2 விதமானங்கள் நினைச்சு கொண்டிருக்காங்க. அதில் வந்து பொய் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த செட்டப்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாள் என்னோட வாங்க என்ன, நான் இப்போ என்னட்ட கேட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர் கிட்ட என்ன கேட்டவங்க என்ன இது பொய்யன்னு சொல்லணும்னா அவங்கள்ட்ட சொன்ன பதில், நீங்கள் என்னோட தனியாக வாங்க என்ன. அவர் சொல்லலாம் 10 பேர் ஆக்களை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு, 10 பேர் இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக வாங்க என்ன. 10 பேர் ஆக்கள் கூட்டி வந்து அந்த இடத்துல என்ன ஒன்றுமே வந்து சத்தங்க காட்டி வந்து நாங்கள் நோண்டியாக கூட அடைச்சல என்ன, நீ தனியாக வாங்க, அது சொல்லாமல் வாங்க என்ன. இப்போ சொல்லுவையில் வந்து இப்போ நான் சொல்லிவிட்டு வந்து நான் செட் பண்ணி வைப்பேன்னு சொல்லினேன், அப்படி நான் இல்லை, நீங்கள் சொல்லாமலே என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, டக்குன்னு அந்த இடத்துக்கு போகணும் கூட்டிகிட்டு போங்க, அந்த இடத்துல நான் தனியாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அதுக்கப்புறம் வர அந்த பின்விளைவுகளை வந்துட்டு நாங்கள் பொறுப்பு இல்லை, நான் வீடு நாங்கள் சொல்லிட்டே போவோம், நான் வீடு எடுத்துக்கொண்டே போவேன். இப்போ என்ன நம்பி இப்போ மிது வாரார், ஒரு சந்தேகம்னு சொல்லிட்டு வாரார், நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே நடக்கும்போது தான் அவர் மனசார தான் பாரான்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்ன மாதிரி வந்து அந்த சத்தங்களை கேட்டு தந்திரத்தில் நிற்பாங்கன்னு தெரியல. சில நேரங்களில் என்ன சொல்கிறது, இன்றைக்கு நேற்று இரவு 2 மணிக்கு சொன்ன மாட்டில் மிது கோல் எடுத்து நானே மிது அவனோட வீட்டை விட்டுட்டுனா பரவக்குள்ள வீட்டை போக்குள்ள கோல் எடுக்கிறேன். மிது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்குடா, யாரோ வந்து என்ன பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்கு, நீங்கள் லைனில் ஏறி சரி ஏதாவது சொல்கிறேன்னு சொன்னால் நீ ரெக்கார்ட் பண்ணிவே எதுக்கும் சரியோ, கண்டித்து நான் சொல்லுவேன். என்ன வீடியோ எடுக்கல, வைக்கோடி கொண்டிருக்கேன், வீடியோ எடுக்கல, அது ஏதாவது சொல்கிறேன்னா அந்த நோட்டினே ரெக்கார்ட் பண்ணிவே. ஏன்னா நிறைய நாங்கள் அங்கே போயிட்டு வந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் எங்களை சுற்றி நடந்துருக்கு. அந்த துர்மணம் வீசுறது, அதே மாதிரி வந்து இந்த சத்தங்களுக்கு இருக்கிறது, மரம் முறிய சத்தங்கள் இருக்கிறது தெரியும். எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமராவில் இரவு 2 மணியை போல் வந்து மரம் முறிகிற சத்தம் கட்டிக்கிறோம். 1 மணியை போல இல்லை 12:30 போல் வந்து மரம் முறிகிற சத்தம் கட்டிக்கு சரியா. அதாவது என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு மரம் ஒன்று முறிஞ்சு பிள்ளை அப்படியா சத்தம் கட்டிக்கு. அவங்க லைட்லாம் எடுத்து டோச் அடித்து பார்த்துருக்காங்க. மரம் முறிஞ்சமாக எந்த விதமான அடையாளம் இல்லை இல்லைடா. ஆனால் மரம் முறியலை ஒன்றும் முறியலை. அதுக்கப்புறம் அவன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் சத்தமாக கத்திக்கிட்டா அந்த இடத்துல வந்து நம்ம அங்கே கத்துனானே அந்த காட்டில் கத்துன மாதிரி எங்களோட வீட்டு பக்கத்தில் வந்து கத்திட்டிக்குது. கத்துனவங்க அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னவங்க இப்படி பேயதுன்னு சரியானு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த விளையாட்டு தெரியாது, நாங்கள் போனன்றது பேயதுன்னு. அது பின்னால் வந்துட்டு நான் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் உதவி செய்வேன்னு சொன்னா தானே விளங்குதா, உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லல. கண்டிப்பாக அடுத்த தரம் பரவக்குள்ள கண்டிப்பாக போவோம். என்ன கதைச்சதான் அப்போ இது கதைக்கலாம், ஒன்றும் வந்து கதைக்கு சரி ஓகே. அதாவது மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும் எங்களுடைய இந்த திக் எங்களுடைய பயணம் வந்து சிறப்பான நம்ம நடைபெற்று கொண்டிருக்கு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ ட்ராவல் பண்ணி நாங்கள் போகிறோம். எங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் தம்புள்ள அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். நாங்கள் புலனூர் ஏற்கனவே போன வழியால் வந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு இல்லை, அங்கே வந்து நாங்கள் 3/4 வேலையை முடிச்சிட்டோம். என்ன இன்னொரு காவாச்சுன்னா ஒரு 2 நாள் 2 மணி சொன்னால் 2 நாளும் என்ன 2 நாள் 2 மணி சொன்னால் வந்துட்டு எங்களால் வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். ஏனென்றால் அங்கேருந்தே ஒரு ஆள் வந்து கோல் அடிச்சு கொண்டு வந்தவங்கடா, போய் எவ்வளோ கோல் அடிச்சு இந்த மாதிரி நான் கோல் பண்ணி கழிச்சேன், தம்பி நீங்கள் அந்த முருகன் கோயில்கிட்ட வந்து போயிருக்கீங்க தம்பி, நீங்கள் அங்கே நின்றுருக்கு, நாங்கள் வந்து பார்த்துப்போம் ஐயோ அம்மான்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே இப்படி பார்க்கண்டு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறது வந்து எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ வீடியோவில் இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க, ஐயோ எங்கிட்டான் வரப்பான்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக நாங்கள் புலனூர் போகிற வழியில் இன்றைக்கு என்ன இப்போ இன்றைக்கு முடிஞ்சால் வந்து கண்டிப்பாக அவங்கள வந்து சந்திச்சு உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் தம்புள்ளைக்கு போகிறோம். தம்புள்ளைக்கு போகிற வழியில் எங்களை இந்த சின்ன வேலையும் இருக்குது, இதை முடிச்சுட்டு போகிறோம். இதில் வந்து விசேஷமாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் என்ன சொன்னால் வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு வீடியோ எடுத்தோன்னா நீங்கள் லேட்டாக தான் எங்களோட வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு எடுத்தால் சில வேலை நாளைக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இனி இந்த பயணத்தில் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் வந்துட்டு உடனுக்குடன் என்ன
நாங்கள் வீடியோ எடுத்து சரியாக 30 அல்லது 1 மணித்தியாலத்தில் எங்களுடைய வீடியோக்கள் வெளியிடுவோம்ன்றது நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக நான் சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தை பாருங்க, சரியா டேட்டையும் சொல்கிறேன்னு, ஜூன் 25 பாருங்க, தெரியுதா? சரியா ஜூன் 25. அடுத்த வெயில்ற வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 இருக்கி 3 மாலை 3:12 சரியோ, புதன்கிழமை. என்ன இந்த நாள் வந்து புதன்கிழமை. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ நாங்கள் எவ்வளோ நேரத்தில் வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டு சில நேரங்களில் வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமே, அப்போ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எங்களை வீடியோ அப்லோட் பண்ணது. இருந்தாலும் ஒரு 1.5 மணித்தேலத்துக்குள்ளே வந்து எங்களுடைய வீடியோக்கள் நாங்கள் தருவோம்ன்றது வந்து இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொண்டு எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய பயணத்தை இப்போயா தொடங்கணும்னு சொல்லிட்டா இப்போ இருந்தே நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு வந்து வாகனத்தை வந்து ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து காருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்து சொல்லிட்டு இப்போ தான் வந்து காரை எடுத்து சில வேலைகளை வந்து நாங்களே செய்த அப்புறம் வேணா நாங்கள் போகிற வாகனம் வந்து எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கணும், எங்களுக்கு வந்து ஆபத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காரில் வந்து 2 பிரச்சனை இருக்குது. 2 நிறைய பிரச்சனை இருக்குது. தெரியும் முக்கியமான 2 பிரச்சனை வந்து நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். முதலாவது முக்கியமான பிரச்சனை வந்து விபத்தை தடுக்கிற வகையில் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வாகனம் வந்து ஓடணும்னு சொன்னால் வந்துட்டு கார் டயர் முக்கியம். சரியோ, இந்த கார் டயரை பாருங்க எப்படி ஓடிக்கொண்டு சொல்லிட்டு கிட்ட காட்டாம உங்களுக்கு தெரியும். பாருங்க மக்களே, கம்பியை பாருங்க. இது வந்து 2 டயர், முன்னுக்கே 2 டயர் இப்போ மாற்றணும். பாருங்க இந்த கம்பியை பாருங்க, கட்டுங்கூர் கை வைக்கல அதுடா பாய். பார்த்துல எப்படி சொல்லிட்டு சனு வளைச்சி பார்த்தா தெரியும் இப்படித்தான் இருக்கு. இந்த டயரை வச்சு கண்டிப்பாக எங்களால் போயில அதுன்னு இது பாருங்க மக்களே. சரிங்க, இந்த டயரை வச்சு தானே ஓடுறது கம்பி தான் இவ்வளோ கம்பி. சரியோ, அதே மாதிரி அடுத்த டயரையும் பாருங்க, இது கொஞ்சம் அதை விட வேற லெவல். 2 டயர் மாத்தணும். ஃபுல்லா கம்பி வந்த மக்களே, இது எப்போ வெடிச்சிருக்கோமோ தெரியாதா பாய். பாருங்க. ஓகே, மற்ற டயர் பாம் பின் டயர் கொஞ்சம் ஓகே, இது ஓடும் கொஞ்சம் நாளைக்கு. சரியோ, அந்த டயர் பாம் ஓகே, பின் டயர் ஓகே. சரியா, இப்போ முன் டயர் மட்டும்தான் இப்போ மாற்றணும். 2 டயர் மாற்றணும். எவ்வளோ முடியுமன்றது வந்து கண்டிப்பாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 29, 30, 35,000க்குள்ள போகும் ஒரு டயர். 2 70,000 முடியும். ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை. வாங்க அங்கால பார்ப்போம். அடுத்த முக்கியமான உங்களுக்கு தெரியும், இது வந்து அந்த சிங்கள நபர் நண்பன் குடி போதிலே செய்த வேலை உடைச்சிருந்தது. இப்போ சும்மா இருக்குது. இங்கே பாருங்க, இல்லைங்கதா, இதை கம் வச்சு விட்டணும். இதன்று தான் நட்டு தானே கம்பஞ்சிட அப்புறம் 2 வேலை இருக்குது. இந்த வேலையை முடிக்கப்புறம் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா 3:14 ஆகுதுன்னு. 3:14 சரிதா? கொஞ்சம் பவரை குறைச்சி வச்சுக்கலோட கடுமையா சார்ஜரிங் வேண்டாம். சரி குறைச்சாங்க இருக்கு. சரியோ, ஏறங்க 3:14. எத்தனை மணிக்கு எங்களுடைய பயணங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட இல்லை பாரு. அமெரிக்கா என்ன பிளைன் போகிற எத்தங்க ஓண்டா பாய் சரியான கிடையாது. சரியோ, ஓகே, எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து நாங்கள் போகிறோம். எந்த கடையில் டயர் மாற்றோண்டா கல்வாஞ்சுடி பொங்கல் அந்த ஓந்தாச்சு நினைக்கிறேன். எதுக்கு மாற்றி நம்ம இன்னும் மாற்றிக்க நம்ம 2 ரூபாய் பைக்கு போகிறாங்க. எதுக்கு இல்லை மாற்றி நம்ம அந்த கடை தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ அங்கே போகிற மக்களே, சரி எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் அப்படி சொல்லிட்டு. அதே விட வந்து நாங்கள் இப்போ முக்கியமாக என்ன வீடியோ எடுக்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கரைச்சல் அந்த உள்ள காட்டுங்க. இந்த ஸ்டாண்ட் இல்லாம மிதுவும் இல்லாம வந்து நித்திர கண்ணில் பாருங்க, நித்திர கண்ணில் இருந்து வீடியோ எடுத்து கொண்டு இருந்தேன். மடிவா ஷூட் பண்ண மாட்டான். நாங்க இப்ப இதுல வந்து பிக்ஸ் பண்ண சொன்னா முன்னுக்கும் தெரியும், சரியா, ஓராலும் தெரியும், ரோட்டும் தெரியும். அப்படி நாங்களும் அந்த வியூ காட்டுறேன் அப்படின்னு பாருங்க. உண்மையிலே இந்த இது இல்லாதால பாத்தீங்கன்னா வேண்ட கூட்டத்தை 1 மணிக்கு வீடியோ கொடுத்தாலும் அது அவன் வார்டில் வந்து என்ன அந்த லேட்டா வீடியோ எடுக்க சொன்னாங்க. வீடியோ எடுக்கிறேன் இப்படி போயிட்டு வரும் ஆடினு ஒழும்புறது எனக்கு. இப்போ இது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருக்காரு அடுத்த கேமராமேன் என்ன. இப்போ அதில் நாங்கள் இப்போ ஃபிட் பண்ணி காட்டுறோம் பாருங்க, அவ்வளோ வியூ வந்து அழகாக தெரியும்னு சொல்லிட்டு என்ன. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் இந்த 2 வேலையை முடிக்கணும். 2 வேலையை முடிச்சுட்டு வீட்டை போயிட்டு ரதியமாக சந்திச்சு எங்களோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன எங்களோட சமைக்கிற பொருட்கள் அங்கே போய் வாங்குவோம். நம்ம என்ன தம்பிளே தான் போறோம்டா. ஆனா தம்பிளைக்கு இண்டை போய் சேருமான்னு தெரியல. இன்றைக்கு நீங்க நாங்க இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இருக்குமே, அதுக்கு நாங்க 100% கரண்டி உத்தரவாதம் தாரம்னு சொல்லி கொண்டு வாங்க வலிக்கிடும். இந்த நாள் ஜூன் 25, இப்போ 3:17 என்ன. வாங்க போகலாம். ஓகே மகளே, எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு பாருங்க. கொஞ்சம் கிருக்கணுமோ இதுவரை. ஓகே அண்ணே
ஓகே மகளே, இப்ப நாங்க ரிவர்ஸ் அடிச்சு விட்டுட்டு எங்கடா பயணத்தை தொடங்குறோம். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றது, இப்படி ஒரு செட்டப் நாங்க போடுறதுக்குள்ள எல்லாம் கவர் ஆகும் பாருங்க. அலையா இருக்கும். உண்மையில எனக்கு நல்ல சந்தோஷம். வேலை வரைக்குதுனே சரியோ. இது பாருங்க, செங்கல் அடிக்கிறீங்க. இது ஒரு கோவில் உண்டுனே. இது என்ன கோவில் உண்டு தெரியல. பெரியவில் இருக்கு பிள்ளையார் கோவிலா? ஓகே 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 ஓகே. பட்டி ஆயிடுச்சு பழிக்கப்புறம். சரியா? பயணத்தை சந்தோஷமா வந்து ஆரம்பிக்கிறோம். டயர்லாம் போட்டுட்டு போயிட்டு சரியா வீட்டை ரதியமாக சந்திச்சுட்டு எங்கிட்ட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு மாட்டா வலிக்கிறது தானே. உடனுக்குடன் வந்து அப்டேட் வரும் எங்க நிக்க பண்ணிட்டு என்ன. வெளி மாவட்டம் போனாலும் சந்தோஷம் தான்டாப்பா. அதுதானே அது வெளி மாவட்டம் விட எங்கட வேணும் ஒரு வித்தியாசம் வேணே. எல்லாருமே ஹோட்டல்லையும் அதுலயும் சாப்பிடுவாங்க, ரூம்ல நிப்பாங்க. நாங்க போயிட்டு இப்ப ரோட்லயும் அதில் நிக்க போறோம். திருப்பி ஒரு சந்தோஷமா இருக்கு. திருப்பி போக்குல வந்து இப்ப நாங்க இப்படியே நெட்டுக்கும் போனோம்னு சொன்னால் வந்து பட்டிருப்பு வரும். பட்டிருப்பு ரவுண்ட் போட்டு வரும். வேலை வந்து வலது பக்கமா போட்டு போனோம்னு சொன்னா நம்ம ஏரியா தான். வெளிநாட்டுல இருக்கிற மக்கள் பார்த்து கொள்ளுங்க எப்படி ரோட் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய காலமா குழந்தைக்கு வராம இருப்பீங்க. என்ன நாங்க முதல் காரணம் விட நல்லா இருக்கு. இந்த வியூ வந்து நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. இது கொஞ்சம் என்ன சொல்றது, இப்ப நம்ம இதே கொஞ்சம் பெருசாக்கலாம் வழங்குதா? கொஞ்சம் பெருசாக்கியாச்சு. ஓகே, இது மறைக்கும். சரி, அது சின்ன நாத்து வேணும்னா சின்ன எடுக்கலாம். வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க மகளே. நாங்க இப்படி வெளி மாவட்டங்கள் போக்குள்ள தூர டிராவல் பண்ணக்குள்ள இப்படி இந்த கேமராவில் வந்து எடுக்கவா, இல்ல சும்மா வந்து பிங்க எங்க முகத்தை வந்து உங்களை பார்க்க வந்து கஷ்டமா இருக்கணும்னா மற்ற கேமரா நாங்க மாத்திடுவோம். இப்ப மாத்து சின்ன. ஓகே, சின்ன மாத்தினா ஃபுல்லா தெரியும். இன்னொரு ஸ்டார்ட் ஒன்று நாங்க வாங்கி வைப்போம். இந்த முன்னுக்கு அடிச்சு கண்ணாடி அடிச்சுக்கிறது என்ன எவ்வளவு காலத்துக்கு கூடிய அந்த பசை இருக்க மாட்டேன் எங்களுக்கு தெரியல. பாருங்க மகளே, இது வந்து களுவாஞ்சிக்குடி மார்க்கெட். நிறைய இடத்த பாத்திருப்பீங்க. இந்த வியூல பாருங்க இப்ப எப்படி சொல்லிட்டு. இன்னைக்கு கொஞ்சம் சனம் குறைவா. இன்னைக்கு புதன்கிழமை வேணா சனம் குறைவா. நேரத்துல வந்துருக்காங்கடா. நம்ம வின்னர் டைம் வரோம். அது 3 மணி 3:15 தாண்டி தானே பஸ்ல வைத்து. ஓகே ஓகே ஓகே. இது எங்களுக்கும் பாதுகாப்புடாப்பா. யாரும் முன்னுக்கு வந்து விட்டுட்டு போறோம் எங்கள்ல சாட்டி வெளிச்சிருப்பாங்க. காரணம் நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது வேற பிரச்சனை இருக்குமே. வீடியோ ஃபுல்லா வீடியோ எடுக்க இல்லையோன்னு இருக்கு கேமராவா. அப்ப யாராவது விடுறாக்கள் பார்த்து ஜாக்கிரதை விடுங்க, மாட்டுப்பட்டு இல்லைங்க. உங்களுக்கு முன்னால் வெள்ளைக்கோடு மஞ்சள் கோடு. அதனடா வெள்ளைக்கோடு மஞ்சள் கோடு 2 கலர் இருக்கு. வீதி சமைக்கே பெஸ்டிக்கடா டயர் மாத்த போவோம். சரியோ, எனக்கு வந்து பெயின் கடைக்காரன் ஃபோன் நம்பர் இருக்கு, அடிச்சுக்க. இப்போ சரியா அந்த பின்ன கொஞ்சம் ஒட்டுறது கொஞ்சம் நேரடியாக போன மாட்டா ஒட்டி திருவார் அவர். ஓகே, ஒருத்தருக்கு மாடு இல்லைனே. இப்ப ஒருத்தருக்கு மாடு இல்லை. அதான் நம்ம எவ்வளவு செஞ்சுக்கலாம். அதை நம்ம ட்ரை பண்ணல. முயற்சி எடுக்கல. நல்லா இருக்கு. அதோட முயற்சி எடுக்கல. ஆனா நாங்க செய்து பார்க்க வந்து நல்லா இருக்கு. ஓகே, என்ன கொஞ்சத்துல போனா அந்த பெயிண்ட் கடை வரண்டா. சரியோ, பிரதர்ஸ் கராஜ், பிரதர்ஸ் பெயிண்டிங் நினைக்கிறேன். டயக்கடா இந்த முன்னுக்கு ஒன்று இருக்கு கிடையாது. அந்த பெட்ரோல் சர்க்கிட் ஒன்று இருக்கு. வந்து அங்க வலது பக்கத்துல அங்காலப்பம் ஒன்று இருக்கு. அடுத்து இந்த காருக்குரிய டயர் இருக்கான்னு தெரியாது. இதுல நம்பர் தான் போகணும். என்னமா
சனோ என்னமா தம்பி இப்போ அண்டைக்கு போகல 4 ரூபா அண்டைக்கு 3 ரூபா அண்ணே கடையில நான் பண்ணி அமைஞ்சிட்டு ஏரியா அப்படியோ கூட வரலானே கூட வரலானே ஒருத்தரும் இது பாட்டு இருக்கு தெரியுமா? தனியாய் வந்தோம் தனியா சொல்ல பாட்டு பழைய பாட்டு. பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம் யாத்திரை நித்திரை கொண்டோம். நல்ல லைன் ஆகும் எனக்கு. இந்த உண்மையிலே இந்த மெய் சிலித்து போற ஒரு ஒரு பாடல்ல ஒரு லைன்னு சொன்னா வந்து நான் சொல்லுவேன். என்ன அதுல ஒரு லைன் வருண்டா பாய், உலகம் அளாவிய கால்களும் எங்கே விளங்குதா, கொஞ்சம் குழாவிய உறவுகளும் எங்கே, அந்த அப்படியே அந்த லைன் ஒன்று வருண்டா பாய். நல்ல லைன் உண்டா, சொல்லிட்டு போங்க நீங்க. சரியோ, நிறைய பேருக்கு உதவும் இது. எனக்கு ஞாபகம் இல்லாட்டினா ஃபோன்லேயே அடிச்சுக்காரன் பாருங்க. என்னன்னு சொன்னால் அந்த லைனை மட்டும்னால நோட் பண்ணுங்க. நோட் பண்ணா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற அர்த்தம் நமக்கு விளங்கிடும். கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க, பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போல் ஒரு மாமருந்தில்லை, கடல் தொடு ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. அதாவது இந்த லைன் ஒன்று வருதாயிரா, என்னென்று விடுறது, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, சரியோ, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக. இப்ப பாருங்க, இப்ப நாங்க இப்ப புறநறுவ தம்புள்ள என்ன இதெல்லாம் இலங்கையை சுத்தி 25 மாவட்டங்கள் வாரம்னா இந்த உலகம் அளாவிய கால்களும் எங்கே, என்ன எலும்பு சதை கொண்ட உருவங்கள் எங்கே, என்ன கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போன. கண்ணில் தெரிந்தது வந்து காற்றுடன் போயிட்டு ஒரு ஆத்மா வந்து நமக்கு ஒண்ணு காய்ச்சி கொண்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கண்ணில் தெரிஞ்ச உருவங்கள் ஒரு ஆத்மா காத்துமா வந்து காய்ச்சி கொண்டிருக்காங்க. இதான் வாழ்க்கை. என்ன மக்களே, மனித வாழ்க்கை வந்து இவ்வளவுதான். இதுக்குள்ள வந்து பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள், என்ன பிரச்சனைகள் வந்து எதுவும் பண்ணாது. இருக்கிற வரைக்கும் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போயிடும் என்று வந்து இந்த இடத்துல வந்து நாங்க தெளிவாக சொல்லிக் கொள்றோம். அதே இதுல வந்து எங்களை மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னதான் திக் நிமிடங்கள்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா இருந்தாலும் நாங்க மிச்ச நேரம் வாழப்படுறது வந்து ஒரு சந்தோஷம் பண்ணி சொல்லலாம். சரியோ, இதான் போல டேர் கடை கேப்புமா இருக்காண்டு. கூட்டிக்கிற கடை இல்லை இந்த கடை தான். ஆனால் எங்கே இது டயர் இருக்காண்டு. அண்ணா இதுக்குள்ள டயர் இருக்கா? டயர் இருக்கா? ஓகே இருக்கா. இங்க அடிக்க அவனுக்கோ நம்பரை பார்க்காரண்ணே. சரிக்கா? ஓகே, இப்படி அடிக்க இருக்கு. ஓகே ஓகே. என்ன மக்களே, விலைக்கு கண்டு யோசிக்கலாம். என்ன விலையா இருந்தாலும் டயர் போடத்தானே வேணும், போடத்தானே போகலாம். பாருங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே வந்தாச்சு. என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு டயர் மட்டும் தான் இருக்காம நாங்கள் வந்து 2 டயர் வந்து மாற்றணும். அது வந்து முடிஞ்சு போல பக்கத்தில் இன்னொரு இடத்துல வந்து கடைக்கு போகிறார் அந்த டயரை வந்து எடுத்து வரதுக்கு. அவர் வந்தது அப்புறம் வந்து மற்றவர்களை பார்க்கலாம் என்ன மாதிரி டயர் மாற்றுறாங்க. அடுத்த டயருடைய விலையை பார்க்கணும். என்ன தெரிஞ்சு ஒரு 27,000 தொடக்கம் 35,000க்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் நாணயமா. அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு விலை போகுது. நான் இன்னும் கேட்கலன்னு அதை வந்து வீடியோவில் வந்து கேட்டுக்கொள்வோம். வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் விலையை கொடுத்த வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் தானே அந்த வீடியோவில். சரி ஓகே, அவர் வரட்டும், வெயிட் பண்ணி பார்த்துருந்து மிச்சம் உள்ள பார்ப்போம். வேணே ஓகே ஓகே மகளே, என்ன விளக்கம்டா, டயர் வந்துட்டு பாருங்க. உடைய எடுத்து வந்தார் அண்ணன். எடுத்து இல்லை ஒரு மாதிரியா? ஓகே 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 அண்ணா, இப்போ டயர் விலை எவ்வளோண்டு? எவ்வளவு?
இதில் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க சரிதா சரி 185 65 R15 R15 சரியோ வேறு நம்பர் சனவு தண்ணி எடுத்தாராம் இது அதில் கூல் தண்ணி வேறண்டா தம்பி கலட்டுறான் பாருங்க அண்ணன் பார்த்துருங்க பாப்போம் இந்த டயர் என்ன எவ்வளோ ஆளுது ஓட வேண்டு பாப்போம் அது எவ்வளோ ஆளுது ஓட வேண்டும் விளையாடல ஓடலாண்ணே ஓ என்னண்ணே விளையாடல பரவாயில்ல 19,500 குறைஞ்சுதுண்ணே முதல்ல எவ்வளோ 25-27 வேணா நான் சொன்னேன் 19,500 மகளே பாருங்க எவ்வளோ குறைஞ்சிக்கண்டு 26 பார்த்தாலே 6,500 ரூபா உங்களோட கடையில பேர் சொல்லுங்க சிவாஜி டயர் சென்டர் தான் பாருங்க ஃபோன் நம்பர் தேவையானகள் பார்த்து கொள்ளலாம் தான் இருக்கு விளம்பரம் பாருங்க தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்துறான் இது ஜக் அடிக்கலையா அடிச்சாச்சுப்பா அதான் ஒளிப்பி கொண்டிருக்காங்க அண்ணன் சொல்லுங்க அவன் பார்த்து உங்களோட திறமையை பார்ப்போம் எவ்வளோ ஹால் இந்த தேரில் ஓடலாம் பாருங்க பாப்போம் இந்த கடையினுடைய பஸ்ஸினுடைய வண்டிக்கு பாப்போம் 1 கிலோமீட்டர் ஓடையில 1 கிலோ ஓடையிலானே அதுதான் அப்போ இவ்வளோ தூரம் வந்திக்குமே எங்களோட ஊர்ல இருந்து அது ஓடலாம் வெடிச்சிட்டு டயர் தானே அது நீங்க காத்து போனாலும் உருட்டலாம் ஓடலாம் பயம் இல்லை இன்னும் கொஞ்சம் இதாண்டா டயர் ஓடிங்கிது ஒடுங்குனா அப்புறம் ஓடையில ஒண்டிங்க அடுத்தது கரெக்டாக என்ன ஓடும் போல 100 கிலோமீட்டர் ஓடும் போல சொல்லிடாது உங்களோட சான்ஸ் நல்லா இருந்தா நீங்க டயர் எடுத்து போட்டு காசிட மாட்டேல எங்களுக்கு டயர் எடுத்து போட்டு காசிட மாட்டேலோ எவ்வளோ தருவியல் 40 ரூபா ஒரு டயர் நான் 100 ரூபாய் தாரன் ஒரு டயர் இல்ல அதை கொண்டு உருக்கி அந்த தண்ணி எடுத்து அதை நியாயமான விலை கொடுப்பாங்களே பாதலாம் மகளே இப்படிதான்டா நம்ம மனிதன் இப்படித்தான் இல்லைங்கதா ஒரு பூவில் தேன் இருக்கும் வரைக்கும் தான் பூவுக்கு மதிப்புண்ணே மனுஷன்கிட்ட காசுனுக்கு வரைக்கும் தான் மனிதனுக்கு மதிப்பு ரெண்டு அப்படிதான் மாதவதியம் உருட்டுங்க வடியா உருட்டுங்க கை கவனமா கையில் ஏறுறேன் இது அதெல்லாம் நீ போகிற கலட்டுறேனே அந்த பாருங்க மிஷின் எடுத்து போடும் நிறைய டயருக்கு காட்டும் பா காத்து போயிடா பாய் நம்ம வீட்டோட போடும் என்னது உதவுண்டாது அது எரிச்சி வார அந்த நச்சு போரு தானே அது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு புற்றுநோய் வரதுக்கான எவ்வளோ ஈஸியாக கலட்டுறாங்க இப்பனே அதுக்கு சிரமம் தள்ளிடுங்க கொஞ்சம் பாரு மகளே புது டயர் போடுறோம் அது பறக்கிறா அதே என்ன சீவப்படுது
துருப்பிடிச்சிருக்கோம் ஒரு இடத்துல போட்டோன்னே காத்து நிற்காது வேற இடிக்கிட்டானே இதெல்லாம் பிடிச்சிருக்காரு அப்போ போட்டோ சின்ன இடம் இல்லை காத்து நிற்காது ஓகே 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 முடியும் ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு டயர் வேலாம் முடிஞ்சு, அதாவது அந்த சிவி கிவி முடிஞ்சு இப்போ டயர் வந்து போட்டு பாருங்க அப்படி போடுறாங்கன்னு தம்பி. போட்டு காத்து பிடிக்கணும் மாட்டேன், காத்து பிடி இருத்தானே என்ன நைட்ரேஷனா மற்றது ஃபேமஸா யூடியூப்ல போடுறேன். ஓ போட்டுரு போல எடுப்பாங்க. அதில் போட்டு தான் நான் காத்து பிடிக்கிறேன். காத்து பிடி தானே ஓடிவியல். பிடிவிடுமா காத்து. வா என்ன ஏத்தனா பாய். சரி அப்படி விடுதா. நல்ல குளிரா வருதா அது. தண்ணி செக் பண்ணி பார்க்குதா காற்று போதா இல்லையாண்டு. அதாவது ரிஞ்சோ தண்ணி, அது சம்பவ தண்ணி பாருங்க, அதில் வச்சா தெரியும் காற்று போதா இல்லையாண்டு. சரியா? ஏன் விடையார் நினைக்கிற ஃபுல்லா ஏன் நினைக்கிறீங்க? சம்ப தண்ணிக்கா வேண்டி. ஓகே ஓகே ஓகே. ஒரு பிரச்சனை நடக்கூடாது வழியா நேர்ந்துட்டு போட்டுக்கலாம். தம்பி வடிவா இருக்குடா தம்பி. அண்ணா நம்ம இடத்த காய்ச்சி இந்த மனசில் குறையற இல்லாமல் வடியா குறைக்குடி தம்பி தாங்க கச்சா பிள்ளை மாதிரி போகும் தானே. தம்பிள்ளை இழுக்கு தானே, தம்பிள்ளை இழுக்கு தானே. இந்த கார்ற பலமே இந்த 4 நட்டுலாம் இருக்குனே. ஆனா உண்டு என்ன தம்பி ஓட நட்டு இருக்கும் தானே. என்ன மகளே, இந்த நட்டு எப்படி வச்சிருமான்னு சொன்னா, நீங்க வந்து அதை வந்து அரைவாசியில பூட்டி போட்டு நீங்க ஓடுன நட்டு இருக்குமா? உண்மையா தம்பி அது இதுக்கு வரா இதுக்கு இருக்கு. அதான் படியா இருக்கு தம்பி. சரியோ ஓகே. ஒரு பக்கம் பூட்டியாச்சு பாருங்க, எப்படி கம்பி தெரிஞ்ச இடத்த பாருங்க எப்படி இருக்கேன்.
அப்படியே பூ மாதிரி இருக்கிறேன். ஓகே சட்டப்படி இருக்கு. இப்போ அடுத்த டேர் வந்து கலட்டணும் இப்போ. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சு என்ன வேலை முடிஞ்சு பில்லு வந்துட்டு 39,600. எவ்வளோ போட்டீங்க ஒரு டேருக்கு? 19,000. 19,000 அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இல்லை கம்பெனி 39,000 40,000 40 பாருங்க. நீங்க 1000 9,000 9,600 நீங்க 100 கூட தெரியல டிஸ்கவுண்ட். ஓகே சந்தோஷம் மேடம். பாருங்க நன்றி. உங்களோட வீடியோ லைஃப் கொஞ்சம் இதில் வாக்கலாம். இன்னொரு 1 மணி தேவை 1 மணி தேவை வாங்க. சரிங்க. ஓகே என்ன மக்களே, டயரக்ட் டிக்கி ஓப்பன் பண்ணு. இதோ ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம் பண்ணி சொன்னால் என்ன சொல்றது, பின்னு கொட்டணும் கம்மில், அதை உடனே தான் வேலை முடியும். இப்போ டைமை காட்டுறா ஏன் நாங்கள் பிதுரை ஃபோனில் காட்டுற முடியும் சொன்னால் இல்லை டைம் எல்லாம் வந்து வெண்ட ஃபோனோட டைம் எல்லாம் பெருசா பாருங்களேன். கொப்பியில் எழுதுகிற மாதிரி இப்போ தரையில் தான் போட்டு டேட்லாம் போடுவேன் 6:25. வெயில் வந்து இப்போ 28 இது பாக செல்சி இது என்ன 4:40 ஆகுதுடா இப்படியில். ஐயோ ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போ களுவாஞ்சுடி பிரதர்ஸ் கராஜ் என்ன பெயிண்டிங் கராஜ் பார்த்தீங்கன்னா கடை பிஸியாக இருக்குது, நிறைய வாகனங்கள் நிற்கி. இங்கே தான் வந்து பின்னுக்கு இந்த கம்பைச்சு ஒட்டுறதுக்கு வந்திருக்கேன். இப்போ அண்ணன் வந்து வேலையை வந்து டக்குன்னு முடித்துடுவார். வணக்கம் அண்ணன், எப்படி இருக்கீங்க? இதை ஒட்டுறா தானே? ஓகேண்ணா செய்வோமா இப்போ? ஓகேண்ணா தூக்கி பாருங்க அப்படி நிற்கிது இல்லை கொஞ்சம் கம் கொஞ்சம் வச்சு தான் சரி. ஏன்னா அங்கேயே வச்சு ஒட்டுவார் கம் வச்சு ஒட்ட சொல்லி நாங்கள் ஒட்டல அவ்வளோ நேரம் முடியும். 10 நிமிஷம் சரிங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் கடைசியாக வந்து சிலிக்கன் என்ன சிலிக்கான் டைகர் கலராக தான் நீ எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இது 5 நாளைக்கு இருக்குமா? பிச்சு தான் எடுக்கணுமா? அதான் வேண்டாம் எங்களுக்கு. இந்த சைட்டில் இந்த கலட்டை இல்லாமல் காட்டலாம் தானே? வெட்டிட்டு நீங்களே கையால் பிடிச்சி எடுக்கலாண்ணே. இப்போ கட்டினா அதிகமாக போகும். அப்படியே வெட்டுட்டா அப்போ 20 நிமிஷம் படத்தை நிற்கணுமா? 20 நிமிஷம் படத்தை நிற்கணும் மக்களே பாருங்க. ஓகே சரி, ஓகே நன்றியா.